இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்ல ஆயன் நானே என்ற ஒரு உருவகம் நிறைந்த ஒரு உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல ஆயனாக வெளிப்படுத்துகின்றார். காரணம், இந்த நல்ல ஆயன் யார் என்பது என்று இந்த மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த இஸ்ரேல் மக்களுடைய ஒரு முதன்மையான தொழில் எது என்றால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பது தான். எந்த அளவிற்கு அதிகமான கால்நடைகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் அதிக செல்வங்களை பெற்றிருப்பதாக தான் கருதப்பட்டது. அவர்களுடைய முதன்மையான தொழில் இந்த ஆடுகளை வளர்ப்பது தான். அதே நேரத்திலே ஒரு மனிதன் நல்ல ஆயன் என்ற அந்த பெயரை பெறுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஏனென்றால் இந்த ஆடு மேய்ப்பது என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு தொழில். அவர்கள் பல நாட்களாக இந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு செல்வார்கள். ஓட்டிக்கொண்டு செல்லுகின்ற இடத்திலே பலவிதமான எதிர்பாராத விபத்துகளும் ஆபத்துகளும் காத்து கொண்டிருக்கும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காட்டு விலங்குகள் இந்த ஆடுகளை கொன்பதற்காக என்று காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் இந்த ஆடுகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் அதை பாதுகாத்தே ஆக வேண்டும் என்பதுதான் மிக கட்டாயமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் இந்த ஆடுகளை மேய்த்தவர்களுக்கு அல்லது ஆடுகளை எப்படி மேய்க்கிறார்கள் என்பதை பற்றி அறிந்தவர்களுக்கு நன்றாக புரியும். ஆடுகளை மேய்ப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆடுகளை மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல ரொம்ப குட்டியாக இருக்கிற ஆடுகளை தான் முன்னாடி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ஆடுங்கள்லாம் அதுக்கு பின்னாடி போகும். அதன் பிறகு ரொம்ப கொஞ்சம் பலமான நல்லா இருக்கிற ஆடுகள்லாம் அதுக்கு பின்னாடி கடைசியாக போகும். இப்படி தான் ஆடுகள்லாம் போகும். இதில் இன்னொன்று நீங்கள் அதிகமாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஆயன் ஆடுகளை மேய்ப்பவர் அவர் தான் பல நேரங்களில் இந்த ஆடுகளுக்கு முன்பாக செல்வார். அதன் பின்னாடி தான் ஆடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அவர் தான் முன்னாடி போவார். அவர் வெறும் குரல் மட்டும்தான் கொடுப்பார். குரல் கொடுத்தாருன்னா அந்த குரலை கேட்டுட்டு அப்படியே அந்த ஆடுங்கள்லாம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆடுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா அதை தூக்கி தோலில் போட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போவாங்க. இல்லை ஒரு வேளை அங்கே அந்த காட்டில் மேய்ச்சல் இடத்துல குட்டி போட்டிருக்குன்னா அந்த குட்டியெல்லாம் தூக்கி கையில் வச்சுக்கிட்டு கொண்டுட்டு போவாங்க. அடிபட்ட ஆட்டுக்கு தனியாக இலைகளை பறித்து கொடுப்பாங்க. இதுதான் அவர்கள் செய்கின்ற ஒன்று. இந்த ஆடுகளை ஏன் அவ்வாறு அவர்கள் அழைத்து செல்கின்ற, முதல்ல சின்ன சின்ன ஆடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலான ஆடுங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற பலமான ஆடுகளை எல்லாம் என்றால், அப்பொழுதுதான் செல்லுகின்ற பொழுது வழியிலே இருக்கின்ற அந்த ஒரு கொழுந்து பொருட்களை எல்லாம் இந்த சின்ன சின்ன ஆடுங்க கடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதுங்களால் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த புல்லெல்லாம் கடித்து சாப்பிட முடியாது. அதுக்கடுத்து வர ஆடுங்க அதுக்கடுத்து இருக்கிற பொருட்களை கடித்து சாப்பிட்டுட்டு போகும். இந்த கடைசியாக வர நல்லா ஸ்ட்ராங்கான ஆடுங்க என்ன பண்ணும், அடி வரைக்கும் இருக்கிற பொருட்களெல்லாம் அப்படியே கடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை இதுக்கு இந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆடுங்கள்லாம் முன்னாடி போயிடுச்சு அப்படின்னா அது எல்லா பொருட்களையும் அதுவே கடித்து சாப்பிட்டுட்டு போயிடும். பின்னாடி வர ஆடுகளுக்கு உணவு கிடைக்காமல் போகும். எனவே அவர்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் அந்த அளவிற்கு அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆடுகளை மேய்ச்சி முடித்த பிறகு அந்த ஆடுகளை எல்லாம் அவர்கள் பத்திரமாக ஒரு குகையிலோ அல்லது ஒரு கூடாரத்தில் அடைத்து வைப்பார்கள். ஆடுகள் அனைத்தும் பத்திரமாக ஒரு கூடாரத்திற்குள் இருக்கும், அவைகள் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆடு மேய்க்கின்றவர்கள், ஆயர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் வெளியிலே பாதுகாப்பற்ற ஒரு இடத்திலே படுத்து கிடப்பார்கள். காட்டு விலங்குகள் வந்தால் முதலில் இவர்களை தான் அது தாக்கும். ஏனென்றால் ஆடுகள் எல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் பாதுகாப்பற்ற ஒரு இடத்தில் வெளியிலே இருந்து அந்த ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவர்கள் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஓனாயோ அல்லது மற்ற காட்டு விலங்குகளோ வருகின்ற பொழுது தனது உயிரையும் பணைய வைத்து அந்த ஆடுகளை இவர்கள் காக்க வேண்டும். எவன் ஒருவன் இவை அனைத்தையும் செய்கின்றானோ அவன் ஒருவன் மட்டுமே நல்ல ஆயனாக கருதப்படுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பல பேர் எவ்வாறு செய்கிறார்கள் என்றால், ஓனாய் வருகின்ற பொழுது ஆட்டுக்குட்டிகளை விட்டு பயந்து அவர்கள் ஓடிவிடுகின்றார்கள். அந்த ஓநாய்களோ அல்லது காட்டு விலங்குகளோ இந்த ஆடுகளை கடித்து தின்று விடுகின்றது. அவர்கள் நல்ல ஆயர்கள் அல்ல என்பதை எடுத்து காட்டுகின்றார். நல்ல ஆயன் என்பவன் தனது உயிரையும் இந்த ஆடுகளுக்காக கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒன்று. இதை புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகின்றார். உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், நேர்மையாளர் ஒருவருக்காக யாரேனும் உயிரை கொடுப்பாரா?
நேர்மையாளர் ஒருவருக்காக யாரேனும் தனது உயிரை கொடுப்பாரா? ஒருவேளை அப்படி யாராவது கொடுக்கின்றார் என்றால் அது மிகவும் அரிதிலும் அரிதான ஒன்று. ஆனால் நாம் பாவிகளாக இருந்த பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் என்று அவரது உயிரை கொடுத்திருக்கின்றார் என்று புனித பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். நாம் பாவிகளாக இருந்த பொழுதே அவர் நமக்காக என்று அவரது உயிரை கொடுத்திருக்கின்றார். நல்லவர் ஒருவருக்காக, நேர்மையாளருக்காக யாராவது உயிரை கொடுப்பாரா என்ற கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். என்னதான் வீட்டில் எவ்வளோதான் நம்ம பாசமாக இருந்தாலும் நேர்மையாளர் ஒருவருக்காக யாராவது உயிரை கொடுக்க முன் வருவாங்களா? யாராவது வருவாங்களா? ஆனால் அப்படியே வராங்கனாலும் அது மிகவும் அரிதான ஒரு செயல், எப்பயாவது தான் நடக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருந்த பொழுதே அவர் தனது உயிரை கொடுக்கின்றார். மகத்தான காரியம். இந்த ஆடுகள் எல்லாம் அந்த ஆயனுக்கு என்ன செய்தது? ஏன் இந்த ஆயன் தனது உயிரை கொடுத்து இந்த ஆடுகளை காப்பாற்ற வேண்டும்? என்ன செய்தது இந்த ஆடுகள் எல்லாம்? ஒன்றுமே செய்யவில்லை. ஒன்றுமே செய்யாத ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்றவன் தான் ஒரு உண்மையான ஆயன். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கின்றார். எனவே தான் அவர் சொல்லுகின்றார், நானே உண்மையான ஆயர், நானே என்னுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவன், உண்மையானவன் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய காலத்திலே வாழ்ந்த பல்வேறு விதமான மக்களை தவறான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். பலவிதமான சர்ச்சைகளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகின்றார், மக்களை பார்த்து சொல்லுகின்றார், மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் மோசேயினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்கள் சொல்வதை அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள். அவர் உங்களுக்கு சொல்வது ஒன்று, அவர்கள் செய்வது வேறொன்று. எனவே அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் இன்று ஒவ்வொருவரும் நல்ல ஆயன்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே அவருடைய நல்ல பிள்ளைகளாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நல்ல ஆயன் என்பது ஒருவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது அதை அவர் ஏற்று எவ்வாறு அதை செய்கின்றாரோ அதன் பொறுத்து தான் அவர் நல்ல தலைவரா இல்லையா என்பதையெல்லாம் கணக்கிட முடியும். இந்த குடும்பத்திலே தலைவராக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஆயராக இருக்கின்றீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவியும் நல்ல தலைவியாக, நல்ல ஆயராக இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் உங்களுக்கு என்ற ஒரு பொறுப்பை உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார். உங்களால் அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும், உங்களால் அந்த குடும்பத்தை காக்க முடியும். உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் நீங்கள் தியாகம் செய்து உங்கள் உயிரையே பணைய வைத்து நீங்கள் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பத்தை நீங்கள் காப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே கடவுள் உங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்தை நீங்கள் சரியாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. கடவுள் உங்களுக்கு என்று நம்பி பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது நீங்கள் அவரிடத்திலே தாராளமாக கேட்கலாம், கடவுளை, நீரே என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றீர், என்னால் இந்த குடும்பத்தை சரியாக நடத்த முடியவில்லை, எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடும் என்று கேட்டால் கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்களிடத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அதற்கு தேவையான பலத்தையும் தேவையான சக்தியையும் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். நீங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் உண்மையாக இருக்கின்றீர்கள் என்றால் குடும்பத்தை உண்மையாக பாதுகாக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை உண்மையாலுமே நல்ல பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே அவர்களுக்கு அறிவு பூட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நாம் நல்ல ஆயர்கள், நல்ல ஆடுகளாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பத்தில் அப்பா அம்மா சொல்லும் பொழுது பிள்ளைங்களாம் இப்போ அதிகமாக சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் மட்டும் சரியா, என்னை மட்டும் இப்படி செய்ய சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. என்ன செய்ய சொல்கிறே, நீ மட்டும் ஒழுங்காக இருக்கிறியா, ஒழுங்காக செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அந்த 23வது அதிகாரம் 3வது வசனம், அவர்கள் மோசேயினுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள், செய்யுங்கள், அவர்கள் செய்வதை போன்று நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தந்தை குடித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்காக என்று அவர் தன்னுடைய பிள்ளைகளை குடிக்கக்கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரம் இல்லை என்பதெல்லாம் கிடையாது. அவர் சொல்லுகின்றார் என்றால் அதை கேட்டு அதன்படி நாம் நடக்க முற்பட வேண்டும். ஒரு தந்தையோ அல்லது தாயோ மற்ற அறிவுரைகளை கூறுகிறார்கள் என்றால் அதை ஏற்று நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
நீ முதல்ல சரியாரு, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கான தண்டனையை அவர்கள் பெறுவார், கடவுள் கொடுப்பார். ஆனால் நல்ல ஒரு ஆடுகளாக, நல்ல பிள்ளைகளாக அவர்கள் சொல்வதை கேட்டு வாழ்க்கையிலே நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். எனவே இன்றைய நாளானது, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதே நேரத்திலே நாம் அனைவரும் ஒரு நல்ல தலைவர்களாக, தலைவிகளாக வாழ்ந்து இறைவனுடைய பணியை செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த நாளிலே நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஒரு நல்ல குடும்ப தலைவியாகவோ அல்லது தலைவனாகவோ வாழ்வதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் இறைவன் தர தயாராக இருக்கின்றார். அதை திருப்பலி வழியாக நாம் பெற்று செல்வோம். ஆமீன்.